ஷியாரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலிஸ் vlogs. மேனிஃபெஸ்டேஷன் சீரீஸில் வரும் 18 வினாடிகளில் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ரிசர்ச் பேஸ் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் USA அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஓகே, ஏன் இந்த 18 செகண்ட் இதில் என்ன பெரிய சூட்சமம் இருக்குது? நான் வந்து பல மணி நேரம் நான் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கலையே, என்ன நீங்கள் வந்து 18 வினாடிகளில் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 17 to 20 செகண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நியூரல் பாத்வேஸ் வந்து நம்ம பிரெயினில் க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் வந்து இந்த 18 செகண்ட்ஸ்க்கு கீழே நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, லைட் ஸ்விட்ச் வரைக்கும் நடக்கிறீங்க, ஆனால் அதை ஆன் பண்ணாதது தான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ அந்த பில்டப் அந்த இத்தனை செகண்ட் 17 செகண்ட்ஸ் இஸ் லீட் அப் டு இட். அந்த 18 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இருக்கும். அந்த 18 செகண்ட்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு வந்து லைட் ஸ்விட்சை ஆன் பண்ணுறீங்க. ஸோ அந்த எஃபர்ட் வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு வந்து 18 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரையல் பண்ண போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கண்ணை மூடி அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்க போகிறீங்க. கண்ணை திறங்கன்னு சொல்கிற வரைக்கும் அதை பற்றி யோசிக்க போகிறீங்க. யூ கோட் டு பி திங்கிங் ஆஃப் அ ரெட் கார். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓப்பன் யுவர் ஐஸ். ரைட், ரெட் கார் பற்றி நான் யோசிக்க சொன்னேன். இந்த ரெட் காரோட உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டுக்கு வந்துச்சு? நிறைய விஷயங்கள் அலமோதி இருக்கோம். என்ன நம்ம வந்து டின்னருக்கு என்ன செய்ய போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு வேலைக்கு போகணுமே, மீட்டிங் போகணும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்து அலமோதுனுச்சுன்னா டோன்ட் வரி, தட்ஸ் நார்மல். நம்ம பிரெயின் அதோட வேலையை செய்யுதுன்றது அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஹார்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, ரைட்? ஹார்ட் அடிச்சுட்டு இருக்குது, அதனால நம்ம ஹார்ட் கிட்ட கோவப்படுறோமா? இல்லைல்ல, இட் ஹேஸ் டு பீட், கரெக்ட்? அதே மாதிரி பிரெயினோட வேலை என்னென்னா, இந்த மைண்ட் வந்து ஹேஸ் டு கீப் திங்கிங் தாட்ஸ். ஸோ நம்ம தாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் 3 to 4 செகண்ட்ஸ் தாட்ஸ் வந்து மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த 18 செகண்ட்ஸ். இந்த 18 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரே விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த நியூரல் பாத்வேஸ் க்ரியேட் ஆகும் பிரெயினில். அண்ட் தட் வில் அட்ராக்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி. நீங்கள் வேணுங்கிறது வந்து தேடி போக தேவையில்ல, அது தானாகவே உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காரணும், கண்களை மூடிக்குங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ஹார்ட். ஓகே, ஸோ உங்கள் ஹார்ட்டை பற்றி யோசித்து உங்கள் ஹார்ட்லேருந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஹார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, attention goes to your heart. And then third step வந்து you try breathing from your heart. How do you breathe from your heart? அதாவது இந்த எனர்ஜி இங்கே இப்போ வந்து நான் மெடிடேஷன் சொன்னால இங்கே நான் ஃபோக்கஸ் வச்சுப்பேன். when I breathe in breathe out I feel இங்கேருந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கனெக்ஷன் கொண்டு வருவேன். ஸோ இங்கே ஹார்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொண்டு வரும்போது அதை நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடிட்டீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸிங் ஆன் யோர் ஹார்ட், ரைட்? உங்களோட ஹார்ட்டில். தேர்ட் ஸ்டெப் வந்து யூ ப்ரீதிங் ஃப்ரம் த ஹார்ட்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நாலாவது வந்து இந்த ஹார்ட்டில் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஸ்லோ பேஸில் பண்ணுங்கள். அண்ட் 18 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஃபோக்கஸ் அங்கேயே வச்சுருங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த 18 செகண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து அந்த ஹார்ட்டில் வந்து கொண்டு வந்து வைக்கணும். அதை வச்சு இன்னொரு 18 செகண்ட்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ, எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணுன்றது வந்து கிடையாது. எனக்கு கிடைச்சிருச்சு, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் கிரேட்ஃபுல், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நீங்கள் விஷுவலைஸும் பண்ணணும். இந்த ஃபீலிங் இமோஷன்ஸோடு நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் சேர்க்கலைன்னா இட் won't be effective. அதுதான் விஷயம். ஸோ இந்த இமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸை டச் பண்ணோம். எனக்கு கிடச்சிருச்சுன்ற நம்பிக்கையில் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ எடுத்த உடனே ஓகே எனக்கு $1 million வேணும் அப்படின்னு உட்காராமல் சின்ன சின்ன விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த சினிமா பார்க்க போகிறேன், எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கணும், எனக்கு வந்து பார்க்கிங் லாட் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு பார்க்கிங் லாட் கிடைக்கணும் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். ஒரு விதையை நம்ம நட்டு வச்சோன்னா அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அது வளர்ந்து மரமாக மாறி பூ பூக்கிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும்ல. ஸோ அது மாதிரி காத்திருக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் உங்களோட எவ்வளோ உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை திஸ் அவுட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.